இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 முட்டையும் எடுத்து நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பழம் எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி இருக்குதுங்க. பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து நீள வாக்கில் வெட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 மூடி தேங்காயை திருகி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இது ஒரு மூடி போட்டு நல்லா பேஸ்ட்டாட்டம் அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சோடனே அதில் பார்த்திங்கன்னா கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த 3யுமே ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வணக்கி விட்றலாங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தக்காளியுமே ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இது நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நல்லா கலரி விட்டுறலாங்க. இப்படி மூடி போட்டு வேக வச்சோம்னா தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்து வந்துடுங்க. மூடி போடாமல் வேக வச்சோம்னா பார்த்திங்கன்னா தக்காளி வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். நம்ம சமையல் செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுங்க. அதனால் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா தக்காளி வெங்காயமெல்லாம் சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கிறதுங்க. இந்த ஆவிலேயே தக்காளி பழம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க தக்காளியை. பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குது. சிக்கன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குதுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலரி விட்டுறலாம். இது நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தூளுப்பு ஆட் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாங்க. நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு கொதி வருது. எடுத்து கலரி விட்டுருங்க. கலரி விட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அப்படி பத்தலைன்னா போட்டுக்குங்க. இதே கரெக்டாக இருக்குது அப்படி உங்களுக்கு இது பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்குங்க. மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அந்த தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இதையுமே ஒரு நல்லா ஒரு கலரி விட்டுறலாங்க. இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுலாங்க. இந்த தேங்காயோட பச்சை வாசமெல்லாம் போகணும். நல்லா வேக விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் எடுத்து ஒரு நல்லா ஒரு கலரி விட்டுலாங்க. தண்ணி வற்ற அடி பிடிக்குங்க. அதனால் அடிக்கடி இந்த மாதிரி எடுத்து கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த முட்டை இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிக்குவோங்க குழம்புல. இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா மசாலாலாம் முட்டையில் பிடிக்குங்க. முழுசாக நம்ம ஆட் பண்ணோம்னா மசாலாலாம் முட்டையில் பிடிக்காது. அதனால தான் முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட்
பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் குழம்புல பிடிக்கிற மாதிரி லைட்டாக நவுத்தி விட்டுக்கலாங்க. இது ஒரு மூடி போட்டு ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டையில் நல்லா பிடிச்சி வந்திருக்குது. இந்த மாதிரி லைட்டாக மட்டும் எடுத்து நவுத்தி விடுங்க. ரொம்ப போட்டு நவுத்தினீங்கன்னா மஞ்சக்கரெல்லாம் பார்த்திங்கன்னா குழம்புலேயே கரைஞ்சி போயிருங்க. அதனால் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் நவுத்தி விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.